நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. ஹோலி பண்டிகை அன்று காதலியை பார்ப்பதற்காக ஆசையாக சென்ற இளைஞர் திடீரென ஹெல்மெட் அணிந்து கொண்டு வாகனத்தை வழிமறித்த நபர் என்ன ஏது என சுதாரிப்பதற்குள் வெடுக்கென துப்பாக்கியை எடுத்து சரமாரியாக சுட்ட பயங்கரம். நெஞ்சை பிடித்தவாறே துடிதுடித்து இறந்த காதலன். மொத்த சம்பவத்திற்கும் மாஸ்டர் மைண்டாக இருந்த காதலி. நடந்தது என்ன? நைட்டு 11 மணிக்கு திடீர்னு ஒரு பயங்கர சத்தம் கேட்டிருக்கு. ரோட்ல போயிட்டு இருந்தவங்க எல்லாரும் தங்களோட வாகனத்தை நிறுத்திட்டு என்ன சத்தம்னு பதட்டத்தோட பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ 2 வீலர்ல போயிட்டு இருந்த ஒருத்தர் நடு ரோட்ல நெஞ்சில கை வச்சுக்கிட்டே பொத்துன்னு விழுந்திருக்காரு. அவரு பக்கத்துல ஹெல்மெட் போட்டுக்கிட்டு பைக்ல உட்கார்ந்திருந்த ஒருத்தன் வேகமா பைக்ல தப்பிச்சு போயிருக்கான். கீழே விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருந்தவரை அங்க இருந்தவங்க சேர்ந்து மீட்டு இருக்காங்க. அப்பதான் அவர் நெஞ்சில துப்பாக்கி குண்டு பாஞ்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு. உடனே அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த இளைஞரோட உயிர் அடங்கிருச்சு. தகவல் தெரிஞ்சு அங்க வந்த போலீஸ் புலன் விசாரணையில இறங்கினாங்க. அப்பதான் கொலைக்கான பின்னணியே தெரிய வந்திருக்கு. உத்தரப்பிரதேசம் வாரணாசியை சேர்ந்த டில்ஜித்தும் அதே ஏரியாவை சேர்ந்த இளம் பெண்ணும் 4-5 வருஷமாவே உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. டில்ஜித் காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது. டில்ஜித்தை அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கும் போதே இன்னொரு பையன் கூடயும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துல டில்ஜித்தை கழட்டி விட்டு புது காதலன் கூட புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க அந்த இளம் பெண். ஆனா டில்ஜித்தை பத்தி அந்த பொண்ணுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. லவ்வை பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொன்னா கண்டிப்பா டில்ஜித் ஒத்துக்க மாட்டான். நம்மள நிம்மதியா வாழ விட மாட்டான். ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். பேசாம அவன் கதையை முடிச்சிருவோம், அப்பதான் நாம நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ண முடியும்னு புது காதலன் கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த இளம் பெண். காதலி சொன்னதை கேட்ட புது காதலன் டில்ஜித்தை கொலை பண்ண முடிவு பண்ணியிருக்கான். கத்தி அரிவாள் வச்சு வெட்டினா மிஸ் ஆக சான்ஸ் இருக்கு. பேசாம துப்பாக்கியால சுட்டு கொன்னுருவோன்னு முடிவு பண்ணியிருக்கான். அதுக்காக ஃப்ரெண்டு ஒருத்தன் மூலமா கூலி படக்காரங்க கிட்ட பேசி துப்பாக்கி வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் டில்ஜித்தை ஃபோன் பண்ணி உன்னை பார்க்க வர சொல்லு, வர வழியில் அவன் கதையை முடிச்சிடுறேன்னு சொல்லியிருக்கான் அந்த பொண்ணோட புது காதலன். ஹோலி பண்டிகை அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு டில்ஜித்துக்கு ஃபோன் பண்ண காதலி, அடுத்த வருஷம் நீயும் நானும் கணவன் மனைவியா ஹோலி செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த வருஷம் தான் நம்ம லவ்வர்ஸா இருப்போம். அதனால கடைசியா ஒரு முறை நம்ம 2 பேரும் லவ்வர்ஸா சேர்ந்து ஹோலி செலிப்ரேட் பண்ணணும் போல ஆசையா இருக்குன்னு சொல்லி கொஞ்சி குலாவி பேசியிருக்காங்க. நம்ம காதலிக்கு நம்ம மேல இவ்வளவு காதலான டில்ஜித்துக்கு ஒரு நிமிஷம் உச்சி குளிர்ந்து போயிருக்கு. காதலி ஃபோன் பண்ணி கூப்பிட்ட மறு நிமிஷமே 2 வீலரை எடுத்துக்கிட்டு காதலிய பார்க்க ஆசையா கிளம்பி இருக்காரு. டில்ஜித் வர்ற வழியில ஒரு சுமை வாகனத்துக்கு பின்னாடி மறைஞ்சு நின்னுட்டு இருந்திருக்கான் அந்த பொண்ணோட புது காதலன். தலையில ஹெல்மெட், தோல்ல பேக் போட்டுக்கிட்டு பைக்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். டில்ஜித் வரதை தெரிஞ்சுக்கிட்டு அவரை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனவன் திடீர்னு டில்ஜித்தை வழி மறிச்சு பேக்ல இருந்த துப்பாக்கியை எடுத்து நெஞ்சிலேயே சரமாரியா சுட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான். துப்பாக்கி குண்டுகள் டில்ஜித்தோட நெஞ்ச தொலைச்சதுல கொஞ்ச நேரத்திலேயே துடிதுடிச்சு இறந்து போயிட்டாரு. விசாரணையில எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் டில்ஜித்தோட காதலி அவங்களோட புது காதலனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க. தற்போது வர கைதானவங்க பெயர் மற்றும் விவரத்தை போலீஸ் வெளியிடவே இல்லை. அதோட இந்த கேஸ்ல தொடர்புடையதா கூறப்படுற மேலும் சிலரையும் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. அலுவலகத்திற்கு கால் டாக்ஸியில் சென்ற இளம் பெண். ஓடும் காரில் இளம் பெண்ணுக்கு காம வலை விரித்த காமுகன். வலையில் விழாததால் டாக்ஸிக்காக மாறிய டாக்ஸி டிரைவர் கழுத்தை நெரித்து கொன்று உடலில் கல்லை கட்டி கால்வாயில் வீசிய பயங்கரம். கொடூர சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? கொலையாளி சிக்கினானா? ஊருக்கு ஒதுக்குப்புறமா உள்ள கால்வாயில இளம்பெண் சடலம் ஒண்ணு மிதந்துட்டு இருந்துச்சு. அந்த வழியா போனவங்க சடலத்தை பார்த்து பதறி போய்
உடனே போலீஸ்க்கு தகவல் சொல்லியிருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு உடனே போலீஸ் அங்க வந்து பார்த்தப்ப இளம் பெண்ணை யாரோ கொன்னு போட்டுட்டு உடலை கல்ல கட்டி கால்வாயில வீசி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. முதல்ல அந்த பொண்ணு யாருங்கிறத தெரிஞ்சாதான் அவங்கள கொன்னது யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியும்னு யோசிச்ச போலீஸ் கடந்த சில நாட்களா சுற்றுவட்டார போலீஸ் ஸ்டேஷன்ல இளம் பெண்ணை காணோன்னு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு செக் பண்ணாங்க. அப்போ டெல்லி சீமாபுரிங்கிற ஏரியாவை சேர்ந்த கோமலுங்கிற இளம் பெண்ணை 3 நாளா காணோன்னு அவங்க பெற்றோர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தது தெரிய வந்திருக்கு. உடனே கோமலோட பெற்றோரை கவர்மெண்ட் ஹாஸ்பிடலுக்கு வரவழைச்சு கால்வாயில கிடந்த சடலத்தை காட்டியிருக்காங்க. சடலத்தை பார்த்த பெற்றோர் அது கோமலுங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் கேஸ மர்டர் கேஸா மாத்தின போலீஸ் கோமலை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தீவிர விசாரணையில இறங்கினாங்க. மார்ச் 14ஆம் தேதி காலையில வழக்கம் போல வேலைக்கு போறதுக்காக கோமல் வீட்ல இருந்து கிளம்பி இருக்காங்க. ஆனா அன்னைக்கு சாயங்காலம் அவங்க வீடு திரும்பல. பல இடங்கள்ல தேடியும் கிடைக்காததால தான் பெற்றோர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. வீட்ல இருந்து கிளம்பின கோமல் அன்னைக்கு ஆபீஸ்க்கு கிளம்ப லேட் ஆனதால அடிக்கடி போற ஒரு கால் டாக்ஸியை புக் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த டாக்ஸி டிரைவர் பேரு ஆசிஃப் கோமலுக்கு ரொம்ப வருஷமாவே நல்லா தெரியுமா. ஃபேமிலியோட வெளியூர் போகும்போதெல்லாம் ஆசிஃபோட காரை தான் கோமல் வழக்கமா புக் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி தான் மார்ச் 14ஆம் தேதி ஆசிஃப் கார்ல ஆபீஸ்க்கு கிளம்பி போயிருக்காங்க. ஆனா அன்னைக்கு கோமல் ஆபீஸ்க்கும் போகல, போன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. கடைசியா கோமல் ஆசிஃப் கார்ல தான் போனாங்கிறது உறுதியானதுக்கு அப்புறம் போலீஸ்க்கு சந்தேக பார்வை ஆசிஃப் பக்கம் திரும்பிச்சு. அடுத்தது ஆசிஃபை பிடிச்சு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சதுக்கு அப்புறம் உண்மையெல்லாம் தானா வெளியில வந்திருக்கு. ரொம்ப நாள் பழக்கங்கிறதுனால ஆசிஃப் கூட கோமல் சகஜமா பேசி பழகி இருந்திருக்காங்க. ஆனா அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்ட ஆசிஃப் கார்ல போயிட்டு இருந்தப்ப கோமலை தவறான கண்ணோட்டத்துல தொட்டிருக்கான். அதோட இன்னைக்கு கண்டிப்பா ஆபீஸ்க்கு போகணுமா இல்ல நான் சொல்ற இடத்துக்கு போலாமான்னு இரட்டை அர்த்தத்துல பேசியிருக்கான். உடனே டென்ஷனான கோமல் ஆசிஃபோட கன்னத்துல பலார்னு அரைஞ்சிருக்காங்க. கேஷுவலா தொட்டதுக்கு இப்படி அடிக்கிறேன்னு ஆசிஃபை கத்த, என்ன தைரியம் இருந்தா என்னை தொட்டு பேசுவேன்னு கோமல் சவுண்டு விட காருக்குள்ள வச்சே 2 பேருக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் வந்திருக்கு. ஒரு கட்டத்துல ஆத்திரம் அடைஞ்ச ஆசிஃப் காருக்குள்ள வச்சே கோமலோட கழுத்தை நெரிச்சு துடிக்க கொன்னு இருக்கான். அதுக்கப்புறம் கோமலோட உடலை மறைக்க பிளான் போட்ட ஆசிஃப் கடையில இருந்து கயிறு வாங்கியிருக்கான். கூடவே கீழே கடந்த பெரிய கல்லையும் எடுத்துட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் காருக்குள்ள வச்சு கோமலோட உடல்ல கல்லை கட்டி டெல்லி சாவ்லா பகுதியில் உள்ள கால்வாயில வீசிட்டு தப்பிச்சு போயிருக்கான். மார்ச் 14ஆம் தேதி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. 3 நாளைக்கு அப்புறம் மார்ச் 17ஆம் தேதி தான் கோமலோட சடலம் கால்வாயில மிதந்திருக்கு. விசாரணைக்கு அப்புறம் ஆசிஃபை கோர்ட்ல ஆஜர்படுத்தி போலீஸ் ஜெயில அடைச்சிட்டாங்க. சப்பாத்தி கட்டையால் அடித்து கொலை செய்யப்பட்ட மனைவி ஒரு நாள் முழுக்க சடலம் அருகிலேயே அமைதியாக இருந்துவிட்டு மறுநாள் இரவில் போலீசில் சரணடைந்த கணவர். மனைவியை கண்மூடித்தனமாக அடித்து கணவர் கொலை செய்தது ஏன்? கொலை வெறிக்கு என்ன காரணம்? இரவு நேரத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடந்து வந்த ஒருத்தன், சார் என்னை அரெஸ்ட் பண்ணிக்கோங்க, என் மனைவியை கொன்னுட்டேன் சார்னு சொல்லியிருக்கான். என்னப்பா மது குடிச்சிருக்கியா, நைட்டு நேரத்துல வந்து உளறிட்டு இருக்கேன்னு காவலர்கள் கேட்டப்ப, இல்ல சார் நிஜமாதான் சொல்றேன், என் மனைவியை கொன்னுட்டேன்னு அழுத்தமா சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த நபர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க காவலர்கள். பெங்களூரு பக்கத்துல உள்ள ராச்சமனஹள்ளி கிராமத்தை சேர்ந்தவன் தான் 32 வயசு இளைஞர் பாபு. இவருக்கும் 29 வயசான அனிதாவுக்கும் 9 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் ஆகியிருக்கு. அதே நேரம் இன்னொரு பொண்ணையும் காதலிச்ச பாபு ஒரே மேடையிலேயே அனிதாவையும் அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணியிருக்காரு. 2 மனைவிகளுக்குமே ஒவ்வொரு பெண் குழந்தைகள் இருக்காங்க. என்னதான் 2 மனைவிகள் இருந்தாலும் 2 பேரோட மனமும் கோணாம நடந்திருக்காரு பாபு. ஆனா தினமும் மது போதையிலே வீட்டுக்கு வந்த கணவரால தான் மனைவிகளுக்கு மன உளைச்சலா இருந்திருக்கு. அதுலயும் அனிதாவுக்கு தான் பெரிய தலைவலியே. வீட்டுக்கு தேவையான பொருட்கள், மளிகை பொருட்கள், காய்கறிகள்னு எல்லாத்தையும் மனைவிகள் கேட்கறதுக்கு முன்னாலேயே அக்கறையா வாங்கி போட்ட பாபு மது போதையை மட்டும் கைவிடுற மாதிரியே தெரியல. கணவர் குடிப்பழக்கத்தை கைவிடுவாரு, வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்ச அனிதாவுக்கு அந்த குடிப்பழக்கத்தால தான் தன்னோட உயிரே ஒரு நாள் போக போகுதுன்னு தெரியாம போச்சு. தினமும் மது குடிச்சிட்டு வந்தாலும் சத்தங்காட்டாம தூங்குற பாபு 2 வருஷமா அனிதா கிட்ட சந்தேக சண்டை போட்டிருக்காரு. செல்போன்ல யார்கிட்ட தான் பேசுவேன், எப்ப பாரு செல்போன்ல தான் பேச்சுன்னு சண்டை போட ஆரம்பிச்ச பாபு அடுத்து கை நீட்டவும் ஆரம்பிச்சிட்டாரு.
சொந்தக்காரங்க கிட்ட பேசினா கூட ஆண்கள் கிட்ட பேசுறதா டார்ச்சர் செஞ்சதால வெறுத்து போன அனிதா 3 மாசத்துக்கு முன்னாடி மைசூர்ல உள்ள தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால்தான் யாருக்குமே மரியாதை, கணவன் சண்டை போட்டாலும் அனுசரிச்சு வாழப்பாருன்னு பழைய பஞ்சாங்கம் பேசி அனிதாவை மறுபடியும் கணவர் வீட்டிலேயே கொண்டு வந்து விட்டுருக்காங்க பெற்றோர். அதனால வேற வழி இல்லாம பாபு கூட வாழ ஆரம்பிச்சிருக்காங்க அனிதா. வழக்கம் போல போதையில வீட்டுக்கு வந்த பாபு யாரோட பேசுறன்னு கேட்டா பெட்டியை தூக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிருவியா, அப்படி போனாலுமே என் கூட தான் வந்து வாழ்ந்தாகணும், உனக்கு வேற வழி இல்லைன்னு வம்பிழுத்திருக்கான். நித்தம் சண்டை, இது ஒரு வாழ்க்கையா, உன்னோட வாழ்றதுக்கு பேசாம உயிரை விட்டுறலான்னு கத்தி இருக்காங்க அனிதா. அதனால டென்ஷனான பாபு, நீ உயிரோடவே இருக்க வேண்டாம், நானே உன் கதையை முடிச்சிடறேன்னு காலால எட்டி உதைச்சு அடிச்சிருக்கான். கையில கிடைக்கிற பொருட்களை கொண்டு மனைவி மேல எரிஞ்ச பாபு கையில சப்பாத்தி கட்டை கிடைச்சிருக்கு. அதை வச்சு மனைவியோட தலையில ஆத்திரம் தீர விடாம அடிச்சே கொன்னு இருக்கான் பாபு. அனிதாவோட மூச்சு அடங்குனதும் அமைதியான பாபு ஒரு நாள் முழுக்க சடலத்தோட பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்கான். அவங்க வீட்டுக்கும் யாருமே வரல. மறுநாள் இரவு அத்திப்பள்ளி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன பாபு, சார் என்னோட மனைவியை கொன்னுட்டேன்னு சொல்லி சரணடைஞ்சிருக்கான். அடுத்து பாபு வீட்டுக்கு வந்த அனிதாவோட சடலத்தை மீட்ட போலீசார் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. போதையும் கோபமும் சேர்ந்து பாபுவை மிருகமா மாத்தினதோட விளைவு மனைவியோட உயிர் போனதும் இல்லாம குழந்தை நிர்கதியா நிக்கிற நிலை ஏற்பட்டிருக்கு. பாலை குடிக்க திருட்டு பூனை நைசாக நுழைவது போல் ஒரு வீட்டிற்குள் புகுந்து 20 சவரன் நகையை கொள்ளையடித்த பஞ்சு மிட்டாய் சட்டை கொள்ளையன். இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் உள்ள பெண் வீட்டில் கொள்ளையனை கோழி அமுக்குவது போல் அமுக்கிய போலீசார். திருட்டு நகைகளை பனை மரத்திற்கு கீழ் புதைத்து வைத்துள்ளதாக கூறிய கொள்ளையன் தலைமை காவலரின் கையை கத்தியால் குத்தி கிழித்துவிட்டு எஸ்கேப் ஆக முயற்சி. கொள்ளையனின் காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்த காவல்துறை ஆய்வாளர். தமிழ்நாடு, கேரளா என 27 திருட்டு வழக்குகளில் தொடர்புடைய கொள்ளையன் போலீசில் சிக்கியது எப்படி? எங்க வீட்டு பீரோவை உடைச்சு 20 சவரன் நகையை ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான் சார்னு அண்ணாமலை நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சிதம்பரம் பக்கத்துல உள்ள வல்லம்படுகை கிராமத்துல இருந்து கஜேந்திரன்கிறவர் போன் பண்ணியிருக்காரு. உடனே அங்க வந்த போலீசார் சிசிடிவி கேமராவை செக் பண்ணியிருக்காங்க. அதுல பஞ்சு மிட்டாய் கலர் சட்டையும் கையிலையும் கட்டி ஒரு ஆண் பாலை குடிக்கிறதுக்காக பூனை நைஸா நுழையிற மாதிரி கஜேந்திரன் வீட்டுக்குள்ள வந்துட்டு போறது பதிவாகி இருந்துச்சு. அந்த நபரோட போட்டோவை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க காவலர்கள். அதை பார்த்த திருப்பூர் காவல் நிலைய காவலர்கள் அண்ணாமலை நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி, அவன் பேர் ஸ்டீஃபன், கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் தான் அவனுக்கு சொந்த ஊரு, தமிழ்நாடு கேரளான்னு ஸ்கெட்ச் போட்டு திருடுறதுல அவன் பலே ஆளு, அதுலயும் தமிழ்நாட்டுல மட்டும் பல்வேறு மாவட்ட காவல் நிலையங்கள்ல 27 திருட்டு வழிப்பறி வழக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மீன் விக்கிற மாதிரி தெருவா போய் நோட்டமிடுற ஸ்டீஃபன் எந்த வீட்டுல பகல்ல ஆண்கள் இருக்கிறது இல்ல, எந்த வீட்டுல வயசானவங்க இருக்கிறாங்க, நகை பணம்னு கொஞ்சம் வசதி வாய்ப்போட இருக்கிற வீடுகள் எதுன்னு கண்ணாலேயே ஸ்கேன் பண்ணிடுவானா. அடுத்து வச்சக்குறி தப்பாதுங்கிற மாதிரி ஸ்கெட்ச் போட்டு வீட்டுல இருக்கிற நகைகளை நேக்கா கொள்ளையடிக்கிற ஸ்டீஃபன் அந்த பணத்துல மும்பைக்கு போய் உல்லாசமா இருப்பானா. அதுதான் அவனோட என்டர்டைன்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பணம் காலியானதும் திரும்பவும் தமிழ்நாட்டு பக்கம் வந்து மீண்டும் அதே ப்ராசஸ் தானா. அது மட்டும் இல்லாம திருப்பூர்ல அவனுக்கு ஒரு பொண்ணோட இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. அந்த விவகாரம் கூட போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்கு. அந்த பொண்ணு வீட்டுல அவன் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த பொண்ணு வீட்டு பக்கம் காவலர்கள் கண்காணிப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. நினைச்சது போலவே அந்த பொண்ணு வீட்டுல தான் இருந்திருக்கான் பஞ்சு மிட்டாய் பகல் கொள்ளையன் ஸ்டீஃபன். அங்கேயே வச்சு அவனை சுத்தி வளைச்சு பிடிச்ச போலீஸ் கஜேந்திரன் வீட்டுல கொள்ளையடிச்ச நகைகளை எங்க வச்சிருக்க காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. சித்தலப்பாடி கிராமத்துல ஒரு காட்டு பகுதியில பனைமரத்துக்கு கீழே குழி தோண்டி நகையை புதைச்சு வச்சிருக்கிறதா சொல்லியிருக்கான் ஸ்டீஃபன். அடுத்து அவன் சொன்ன அந்த இடத்துக்கு ஸ்டீஃபனையும் அழைச்சிட்டு போயிருக்காங்க போலீஸ். காவல் வாகனத்துல இருக்கிற வரைக்கும் திருன்னு முழிச்சிட்டு இருந்த ஸ்டீஃபன் வாகனத்தை விட்டு இறங்கினதும் சைலண்டா நடந்திருக்கான். குறிப்பிட்ட அந்த பனைமரத்து பக்கம் வந்ததும் தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியால தலைமை காவலர் ஞானப்பிரகாசத்தோட கையில குத்தி கிழிச்சிட்டு எஸ்கேப் ஆக பார்த்திருக்கான் ஸ்டீஃபன். ஆனா அவனோட ஸ்கெட்ச் நொடி பொழுதுல மண்ணா போச்சு. காரணம், காவல்துறை ஆய்வாளர் அம்பேத்கர்
தற்காப்புக்காக தான் கையில வச்சிருந்த துப்பாக்கியால ஸ்டீஃபன் காலில் சுட்டு பிடிச்சிருக்காரு. அடுத்து காயமான தலைமை காவலர் ஞானப்பிரகாசத்துக்கும் துப்பாக்கியால சுட்டு பிடிக்கப்பட்ட ஸ்டீஃபனுக்கும் ஒரே மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க மருத்துவர்கள். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவாங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் திருட்டு வழிப்பறின்னு கேசஸ் இருந்தாலும் காவலர்களுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இருந்த ஸ்டீஃபன் இப்போ வசமா சிக்கியிருக்கான். ஸ்டீஃபன் கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதா சொல்லப்படுற அந்த பொண்ணுகிட்டையும் போலீஸ் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஒருவேளை திருட்டு நகைகளை அந்த பொண்ணுகிட்ட ஸ்டீஃபன் கொடுத்து வச்சிருக்க வாய்ப்பு இருக்கும். அப்படிங்கிறதுனால காக்கி சட்டைகளோட விசாரணை ஸ்ட்ராங்காவே நடந்துட்டு இருக்கு. திருவண்ணாமலைக்கு சுற்றுலா வந்த பிரான்ஸ் நாட்டு பெண் மலை உச்சிக்கு சென்று தியானம் செய்தால் முக்தி கிடைக்கும் என கூறிய டூரிஸ்ட் கைடு. நம்பி சென்ற பெண்ணுக்கு அரங்கேறிய கொடூரம். காம கொடூரனிடம் இருந்து நூலிழையில் தப்பித்த பிரான்ஸ் நாட்டு பெண். காப்புக்காடு மலையில் நடந்த பகீர் சம்பவம் என்ன? இந்தியாவில் உள்ள பிரான்ஸ் தூதரகத்துக்கு அந்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் ஃபோன் பண்ணியிருக்காங்க. திருவண்ணாமலைக்கு ஆன்மீக சுற்றுலா வந்ததாகவும் அங்க ஒருத்தன் தன்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணதாகவும் சொல்லி கதறி அழுதுருக்காங்க. உடனே தூதரகத்துல இருந்து திருவண்ணாமலை காவல்துறைக்கு தகவல் போக அடுத்த சில நிமிடங்கள்ல போலீஸ் திருவண்ணாமலை மலைப்பகுதிக்கு போயிருக்காங்க. அங்க கண்ணுல கண்ணீரோடையும் முகத்துல பதட்டத்தோடையும் அந்த பெண் கீழே இறங்கி வந்துட்டு இருந்திருக்காங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு போலீஸ் விசாரிச்சப்ப தனக்கு நேர்ந்த கொடூரத்தை பதட்டத்தோட சொல்லியிருக்காங்க அந்த பெண். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த 45 வயது பெண் இந்தியாவுக்கு சுற்றுலா வந்திருக்காங்க. பல்வேறு மாநிலங்கள்ல உள்ள பல சுற்றுலா தலங்களுக்கு போயிருக்காங்க. அப்படியே தமிழகத்துக்கும் வந்திருக்காங்க. தமிழகத்துல கன்னியாகுமரி, ராமேஸ்வரம் போன்ற ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போன அந்த பெண் அடுத்ததா திருவண்ணாமலைக்கு வந்திருக்காங்க. திருவண்ணாமலைக்கு வெளி மாநிலங்கள்ல இருந்தும் வெளிநாடுகள்ல இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தினமும் வந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு திருவண்ணாமலையை சுத்தி காட்டுறது, மலை உச்சிக்கு கூட்டிட்டு போறது, மலையை சுத்தி இருக்கிற ஆசிரமங்களுக்கு கூட்டிட்டு போறது, தியானம் செய்ய வைக்கிறதுன்னு எல்லாத்தையும் கூடவே இருந்து கவனிச்சுக்கிறதுக்காகவே டூரிஸ்ட் கைடுகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள ஒரு சிலர் முறைப்படி அரசு அனுமதி பெற்றிருக்காங்க. ஆனா பெரும்பாலானவங்க அரசு அனுமதி இல்லாம சட்டவிரோதமா டூரிஸ்ட் கைடா செயல்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி அரசு அனுமதி இல்லாம டூரிஸ்ட் கைடா இருக்கிற வெங்கடேசன் பிரான்ஸ் நாட்டு பெண்ணுக்கு அறிமுகமாயிருக்கான். கடந்த ஒரு வார காலமாவே பிரான்ஸ் நாட்டு பெண்ணை திருவண்ணாமலையில பல முக்கிய இடங்களுக்கு அழைச்சிட்டு போய் சுத்தி காட்டியிருக்கான் வெங்கடேசன். தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்குன்னு எல்லா ஏற்பாடுகளையும் பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துருக்கான். திருவண்ணாமலை மலை மேல ட்ரெக்கிங் போறதுக்கு சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்புவாங்க. அந்த ஆசை பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பெண்ணுக்கும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மலை உச்சிக்கு போனா அங்க அமைதியான சூழல் இருக்கும், தியானம் பண்றதுக்கு சரியான இடம், மேல போய் கண்ணை மூடி உட்காந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணா முக்தி கிடைச்சிரும்னு சொல்லியிருக்கான் வெங்கடேசன். அந்த பெண்ணுக்கு அமைதியான சூழல், தியானம் மாதிரியான விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு இருந்திருக்கு. இத்தனை நாளா நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போனானே, அதே மாதிரி மலை உச்சிக்கும் நம்மளை நல்லபடியா கூட்டிட்டு போயிட்டு திரும்ப பத்திரமா கொண்டு வந்து விட்டுருவான்னு அந்த பெண் ஆழமா அவனை நம்பி கூட போயிருக்காங்க. பிரான்ஸ் நாட்டு பெண்ணை காப்புக்காட்டு மலை உச்சிக்கு கூட்டிட்டு போன வெங்கடேசன் அங்க உள்ள பாறைக்கு அடியில உட்கார வச்சிருக்கான். இதுதான் சித்தர்கள் அமர்ந்து தியானம் பண்ற இடம். இந்த இடத்துல கண்ணை மூடி ஆழ்ந்த தியானம் பண்ணா புது சக்தி கிடைச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கான். அதை நம்பி பாறைக்கு அடியில உட்கார்ந்து கண்ணை மூடி அந்த பெண் தியானம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சுத்தி முத்தி யாரும் இல்லாததை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட டூரிஸ்ட் கைடு வெங்கடேசன் கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய பார்த்திருக்கான். உடனே சுதாரிச்சுக்கிட்ட அந்த பெண் வெங்கடேசனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு உயிரை கையில பிடிச்சிட்டு மலையில இருந்து கீழே வேகமா இறங்கியிருக்காங்க. அப்பதான் தூதரகத்துக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்காங்க. விசாரிச்சப்ப அந்த வெங்கடேசன் யாரு, எப்படி இருப்பான்னு கேட்டப்ப அந்த பெண்ணுக்கு சரியா சொல்ல தெரியல. ஒரு வாரமாவே வெங்கடேசன் தான் அந்த பெண்ணை பல இடங்களுக்கு கூட்டிட்டு போனதுனால அப்ப 2 பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்திருக்காங்க. அந்த பொண்ணோட செல்போன்ல இருந்த செல்ஃபியை வச்சுதான் போலீஸ் வெங்கடேசனை அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவனை தேடி வீட்டுக்கு போனப்ப வீட்டுல அவனை ஆளை காணும். அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சப்பதான் அவன் மலையிலேயே பதுங்கி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. உடனே போலீஸ் டீம் வெங்கடேசனை பிடிக்க மலை உச்சிக்கு போனாங்க. அங்க ஒரு பாறைக்கு நடுவுல பதுங்கி இருந்த வெங்கடேசன் போலீஸை பார்த்ததும் பயந்து ஓடி இருக்கான். அப்ப எதிர்பாராத விதமா தவறி கீழே விழுந்ததுல
அவனுக்கு கால் முறிவு ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவனை மீட்ட போலீஸ் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சைக்கு அனுமதிச்சிருக்காங்க. சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில தள்ளிடுவாங்க. திருவண்ணாமலை மலை மற்றும் அதை சுத்தி உள்ள பகுதியில் போதை வஸ்துக்கள் வியாபாரம் ஜோரா நடந்துட்டு இருக்கிறதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. போதையில மலை மேல ஏறி தியானம் பண்ணா ஒரு புதுவித அனுபவம் கிடைக்கும்னு ஆசை வார்த்தைகள் சொல்லி சுற்றுலா பயணிகள் கிட்ட போதை பொருட்களை விற்பனை செய்கிறதா சொல்லப்படுது. அதுவும் குறிப்பா வெளிமாநில மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை குறிவச்சு பல சட்டவிரோத செயல்கள் நடக்கிறதா குற்றம் சாட்டி இருக்கிற பக்தர்கள் இதை தடுக்க காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு வலியுறுத்தியிருக்காங்க. குறைந்த விலையில் தங்க கட்டிகள் விற்பனைக்கு உள்ளதாக ஆன்லைனில் வந்த விளம்பரம். தங்கம் விற்கிற விலைக்கு குறைந்த விலையில் தங்க கட்டிகளா என்ற ஆசையில் 48 லட்சத்தோடு சென்ற ஒருவர் சுத்த தங்கம் தானா என்பதை நகை கடைக்கு சென்று சோதனை செய்து தங்க கட்டிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என நல்லவர்கள் போல பேச்சு. அசந்த நேரத்தில் பைக்கில் பணத்தோடு எஸ்கேப் ஆன இருவர் கைது. கமிஷனுக்கு ஆசைப்பட்டு கையும் களவுமாக சிக்கிய இருவர் யார்? அந்த இருவருக்கும் பின்னால் உள்ள அடையாளம் தெரியாத கும்பல் சிக்கியதா? நகை தொழில் செஞ்சிட்டு இருக்கிற மதுரைக்காரர் முத்துக்குமாருக்கு ஆன்லைன்ல ஒரு விளம்பரம் வந்திருக்கு. சுத்தமான தங்க கட்டிகள் தங்கள் கைவசம் இருக்கு, குறைஞ்ச விலைக்கு வேற எங்கேயும் வாங்க முடியாது, எங்க கிட்ட மட்டும்தான் வாங்க முடியும்னு குறிப்பிட்டிருந்த அந்த விளம்பரத்தை பார்த்ததும் நம்ம தொழிலுக்கு இதுதானே தேவை, வேற என்ன தேவைன்னு அந்த விளம்பரத்துல இருந்த நம்பருக்கு போன் பண்ணி பேசியிருக்காரு முத்துக்குமார். அப்போ ராஜபாளையம் பஞ்சு மார்க்கெட் நேரு சிலைக்கு பக்கத்துல பணத்தோட வந்துருங்க, எங்க ஆட்கள் தங்க கட்டிகளோட வந்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க எதிர்முனையில பேசின அந்த நபர். அடுத்தது 48 லட்சத்தோட போயிருக்காரு முத்துக்குமார். ஒரு பேக் நிறைய கட்டுக்கட்டா பணத்தோட நேரு சிலைக்கு பக்கத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு முத்துக்குமார். அப்போ அங்க வந்த 2 இளைஞர்கள் ஒரு பைய கொடுத்துட்டு பக்கத்துல உள்ள ஒரு நகை கடையில போய் இது சுத்த தங்கம் தானா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க, உங்க கையில இருக்கிற பைய தாங்க, அதை வச்சுட்டு நாங்க வெளியே நிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்பின முத்துக்குமாரும் இளைஞர்கள் கிட்ட பணப்பைய கொடுத்துட்டு தங்க கட்டிகளை கையில வாங்கிட்டு ஒரு நகை கடைக்குள்ள போயிருக்காரு. முத்துக்குமார் கடைக்குள்ள போன சைக்கிள் கேப்ல அந்த 2 இளைஞர்களும் பணத்தோட சிட்டா பறந்து போயிட்டாங்க. அதை பார்த்து கத்தி கூச்சல் போட்டிருக்காரு முத்துக்குமார். இதுக்கிடையில தங்க கட்டிகள்னு 2 இளைஞர்களும் கொடுத்துட்டு போன பேக்ல இருந்தது தங்க கட்டிகளே இல்ல. அடுத்து முத்துக்குமார் போலீஸ்க்கு போன் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு அங்க வந்த போலீசார் நகை கடையில இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை செக் பண்ணியிருக்காங்க. அதுல 2 இளைஞர்களையும் அடையாளம் கண்ட போலீசார் அடுத்த அரை மணி நேரத்திலேயே ஒரு சந்தில வச்சு கைது பண்ணிட்டாங்க. நாகமலை புதுக்கோட்டை கருப்பையா, மதுரை ஐராவதநல்லூர் கண்ணன், இவங்க 2 பேர்கிட்டையும் விசாரணை செஞ்சிருக்காங்க போலீஸ். சார், நாங்க 2 பேருமே லோடு மேனா இருக்கிறோம். மார்டின் அப்படிங்கிறவர் தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணி நேரு சிலைக்கு பக்கத்துல ஒருத்தர் வருவாரு, அவர்கிட்ட நாங்க தர்ற பைய கொடுத்துட்டு சுத்த தங்கம் தானா அப்படின்னு செக் பண்ண சொல்லிட்டு அந்த நபர் நகை கடைக்குள்ள போனதும் நீங்க 2 பேரும் கிளம்பி வந்துருங்கன்னு சொன்னதா சொல்லியிருக்காங்க. அடுத்து முத்துக்குமார் கிட்ட வாங்கின பைய என் நண்பர் ஒருத்தர் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, அவர்கிட்ட கொடுத்தா போதுன்னு சொன்னதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலையை செஞ்சா தலைக்கு 2000 தர்றதா சொன்னாரு. அதனால நாங்களும் என்ன ஏதுன்னு கேட்காம பஸ் ஸ்டாண்டுக்கு போய் குறிப்பிட்ட அந்த நபர்கிட்ட பைய கொடுத்துட்டு தலைக்கு 2000 ரூபாயை வாங்கிட்டு கிளம்பிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மார்டினை தேடி அவரோட இடத்துக்கே போய் விசாரணை பண்ணியிருக்காங்க போலீஸ். அப்போ சார், என்னோட நண்பர் ஒருத்தர் எனக்கு போன் பண்ணி நேரு சிலைக்கு பக்கத்துல ஒருத்தர் வருவாரு, அவர்கிட்ட உள்ள பைய வாங்கிட்டு வரணும், யாராவது 2 பசங்களை அனுப்பு, அவங்க 2 பேருக்கும் 2000 ரூபாய் கொடுத்துடலான்னு சொன்னதா சொல்லியிருக்காரு. அதனாலதான் நான் லோடுமேன்களான கருப்பையா அப்புறம் கண்ணனை அனுப்புனதா சொல்லியிருக்காரு. ஆக மொத்தம் மார்டினோட அந்த பெயர் தெரியாத நண்பர் தான் இந்த மோசடி கும்பலோட தலைவனே. மார்டினோட அந்த நபர் யாரு, அவருக்கு எந்த ஊரு, குறைஞ்ச விலைக்கு தங்க கட்டிகள்னு முத்துக்குமாரை மட்டும்தான் ஏமாத்திருக்காங்களா இல்ல நிறைய பேரை ஏமாத்திருக்காங்களான்னு போலீசார் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அடையாளம் தெரியாத அந்த நண்பர் சிக்குனாதான் மொத்த உண்மையும் வெளியே வரும். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல்.
நிகழ்தகவு.